வடக்கு கிழக்கில் கவனஈர்ப்பு போராட்டம். சுதந்திர தினம் கரிநாளாக அனுஷ்டிப்பு. பிரித்தானிய இலங்கை தூதரகத்திற்கு முன் புலம்பெயர் தமிழர்கள் ஆர்ப்பாட்டம். இலங்கைக்கான ருவண்டா குடியரசின் உயர் ஸ்தானிகர் பிரதமருடன் சந்திப்பு. ஜனவரி மாதத்தில் 5000 டெங்கு நோயாளர்கள். அமெரிக்காவுக்கு கூடுதல் வரி விதித்த சீனா. இலங்கையின் 77வது சுதந்திர தினம் வடக்கு கிழக்கில் கரிநாளாக பிரகடனம் செய்யப்பட்டு நேற்று அனுஷ்டிக்கப்பட்டதோடு பாரிய கவனஈர்ப்பு போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வினை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு இனப்படுகொலைக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். போராட்டங்களில் பல்கலைக்கழக மாணவர்கள், மத தலைவர்கள், அரசியல்வாதிகள், பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான கொடிக்கம்பத்தில் பரந்த இலங்கை தேசிய கொடி பல்கலைக்கழக மாணவர்களால் இறக்கப்பட்டு பின்னர் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்களால் பல்கலைக்கழக வளாகத்தினால் பல பாகங்களிலும் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்ட நிலையில் பிரதான வாயிலின் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தின் இறுதியில் எங்கள் தாய் நிலம் விடிவரும் நாளே தமிழர் எமக்கு சுதந்திர நாள் என்ற தலைப்பிலான பிரகடனத்தையும் வெளியிட்டனர். இதேவேளை நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபிக்கு முன்பாக பொத்துவில் தொடக்கம் புலிகண்டி வரையான மக்கள் இயக்கத்தின் ஏற்பாட்டில் கருப்பு கொடி ஏந்திய எதிர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலில் ஆரம்பமாகிய போராட்டம் கிளிநொச்சி மாவட்டம் சேலகம் வரை சென்றது. இந்த போராட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் ரத்தினசிங்க முரளிதரன் உட்பட்ட நூற்றுக்கணக்கானவர் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. செங்கலடி சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு முன்பாக ஆரம்பமான பேரணி கொம்மாந்துறை பிள்ளையார் ஆலய முன்றலை சென்றடைந்து அங்கு போராட்டம் தொடர்ந்தது. மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களை சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தினர், சிவில் அமைப்பினர் பிரதிநிதிகள், இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பாராளுமன்ற குழு பேச்சாளருமான ஸ்ரீநேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரம், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர். இலங்கையின் தேசிய சுதந்திர தினத்தினை வடகிழக்கு தமிழர்கள் கரிநாளாக அனுஷ்டிக்கும் வகையில் விடுக்கப்பட்ட வேண்டுகோளின் அடிப்படையில் மட்டக்களப்பு நகரில் முன்னதாக போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் மட்டக்களப்பு போலீஸ் தலைமையகத்தினால் நீதிமன்றத்தின் ஊடாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த போராட்டம் செங்கலடியில் முன்னெடுக்கப்பட்டதோடு போராட்டத்தின் இறுதியில் சர்வதேச சமூகத்திற்கு அனுப்புவதற்கான மகஜர் ஒன்று அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி செல்வராணியினால் வாசிக்கப்பட்டது. பிரித்தானியாவில் இலங்கையின் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புலம்பெயர் தமிழ் மக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டமானது நேற்று பிரித்தானியாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு முன்னால் இடம்பெற்றது. பிரித்தானியாவின் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் கீழ் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் போராட்டத்தில் புலம்பெயர் தமிழ் இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை தமிழ் மக்கள் செறிந்து வாழும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் ஈழத் தமிழர்களின் கரிநாள் எனும் துணிப்பொருளில் பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் புதுடில்லியில் உள்ள ருவண்டா உயர் ஸ்தானிகர் ஆலயத்தில் கடமையாற்றும் இலங்கைக்கான ருவண்டா குடியரசின் உயர் ஸ்தானிகர் திருமதி ஜக்குலின் முகங்கிரா பிப்ரவரி 3 பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை சந்தித்துள்ளார். இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் முக்கிய துறைகளில் பரஸ்பர நலன்கள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையுடன் வலுவான ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை தொடர்ச்சியாக பேணுவதற்கு ருவண்டா எதிர்பார்ப்பதாக உயர் ஸ்தானிகர் இதன்போது வலியுறுத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், முதலீடு மற்றும் அறிவு பரிமாற்றத்தை விரிவுபடுத்த இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிகா,
போகாவத்த மற்றும் வெளிவிவகார அமைச்சின் ஆபிரிக்க விவகார பிரிவின் பணிப்பாளர் நாயகம் வருண வில்பத் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு ஜனவரி மாத இறுதிக்குள் நாட்டில் சுமார் 5000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் 2 டெங்கு இறப்புகளும் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனவரி மாத இறுதிக்குள் டெங்கு அதிக ஆபத்தான 16 மண்டலங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி மாதத்தில் 4943 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் இதில் அதிக எண்ணிக்கையான டெங்கு நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். அதன் எண்ணிக்கை 764 காணப்படுகின்றது. மேலும் கொழும்பு மாவட்டத்திலிருந்து 674 நோயாளர்களும், கொழும்பு மாநகர சபை பகுதியிலிருந்து 608 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். காலி மாவட்டத்திலிருந்து 315 நோயாளர்களும், கண்டி மாவட்டத்திலிருந்து 303 நோயாளர்களும், மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 278 நோயாளர்களும், யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து 201 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். இந்தியாவில் காட்டுப்பன்றியும் அதனை உணவுக்காக துரத்தி வந்த புலியும் கிணற்றுக்குள் விழுந்துள்ளன. இயற்கையிலேயே எதிரிகளான இந்த இரண்டும் கிணற்றுக்குள் சண்டையிடாமல் அருகருகே அமைதியாக இருந்தது வன ஆர்வலர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. பெஞ்ச் புலிகள் காப்பகம் அருகே பிபாரியா கிராமம் உள்ளது. இந்த வனப்பகுதியிலிருந்து காட்டுப்பன்றி ஒன்றை உணவுக்காக புலி துரத்தி வந்துள்ளது. ஆனால் அந்த காட்டுப்பன்றி புலியிடம் சிக்காமல் இருக்க கிராமத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த கிணற்றில் விழுந்துள்ளது. இதனை துரத்தி வந்த புலியும் கிணற்றுக்குள்ளேயே விழுந்தது. ஆனால் இறைக்காக துரத்தி வந்த காட்டுப்பன்றி அருகில் இருந்தும் கிணற்றுக்குள் விழுந்து விட்டதால் புலி அமைதியாக இருந்துள்ளது. பக்கத்தில் இருந்த காட்டுப்பன்றியை ஒன்றும் செய்யாமல் காட்டு விலங்குகள் கிணற்றுக்குள் இருப்பதை அறிந்த வனத்துறை அதிகாரிகள் கூண்டுகளை உள்ளே விட்டனர். கூண்டில் வைத்து புலியையும் மரக்கட்டில் வைத்து காட்டு பன்றியையும் மீட்ட வனத்துறையினர் அதனை வனப்பகுதிக்குள் விட்டுள்ளனர். புலியின் செயல் வனத்துறையினர் மற்றும் விலங்கின ஆர்வலர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி மற்றும் திரவ இயற்கை எரிவாயுவுக்கு 15% கூடுதல் வரி விதித்து சீனா பதிலடி கொடுத்துள்ளது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த கூடுதல் வரி விதிப்பு நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. அதே நேரத்தில் கனடா, மெக்சிகோ நாடுகளுக்கு புதிதாக விதித்த இறக்குமதி வரியை ஒரு மாதத்திற்கு இடைநிறுத்தம் செய்வதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வர்த்தக கட்டுப்பாட்டு நடவடிக்கையை சீனா துவங்கியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி மற்றும் திரவ இயற்கை எரிவாயுவுக்கு 15% கூடுதல் வரியும், எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்களுக்கு 10% கூடுதல் வரியும் விதித்து சீனா பதிலடி கொடுத்துள்ளது. இதனால் இரு பெரிய பொருளாதார நாடுகளுக்கிடையே மீண்டும் ஒரு வர்த்தக போர் ஏற்படலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1975 பெருவில் லிமா நகரில் காவல்துறையினர் பணி நிறுத்தத்தில் ஈடுபட்டதை அடுத்து அங்கு கலவரம் மூண்டது. 1997 சுவிட்சர்லாந்தில் 3 முக்கிய வங்கிகள் பெரும் இனவழிப்பில் உயிர் தப்பியவர்களுக்காக 71 அமெரிக்க மில்லியன் நிதி திட்டத்தை அறிவித்தன. 2000 ஆண்டு செச்சினியாவின் குரோசினி புறநகரில் ரஷ்ய படையினர் 60 பொதுமக்களை சுட்டுக் கொன்றனர். 2008 ஐக்கிய அமெரிக்காவில் சூறாவளி தாக்கியதில் 57 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.